வணக்கம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் லட்சுமிநாராயணன் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான திரு வைத்தியநாதன் சபாநாயகர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ஏற்றுக்கொண்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான திரு வைத்தியநாதன் சபாநாயகர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ஏற்றுக்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து இன்று சட்டசபை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சபாநாயகர் லட்சுமிநாராயணன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் லட்சுமிநாராயணனுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுவேன். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் அத்தியாவசிய கடைகள் மற்றும் பகல் 12 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தனிமைப்படுத்திக் கொண்டார். இதனால் இன்று வரை எந்த ஒரு நிவாரணமும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு அறிவிக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகை சென்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் நிவாரணமாக வழங்குவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்டார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கோப்புக்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் புதுச்சேரியில் உள்ள 3,50,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பயன்பெறுவார்கள் என்றும் விரைவில் இந்த பணம் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்காக 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் பாதிப்பினால் இறந்த நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதற்குரிய நிவாரணத் தொகையையும் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலா அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அலுவலகத்தினை திறந்து வைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் மாகியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள் என அனைவரும் சமூக இடைவெளி பின்பற்றி வாழ்த்து தெரிவித்தனர்.
நெய்யும் நெடிது ஆற்ற வேண்டுமே நிலையான மக்கள் சேவையை. மக்கள் பணி செய்வது மட்டுமே இவர் வாழ்க்கைதான். மக்கள் பணி செய்வது மட்டுமே இவர் வாழ்க்கைதான். இவரை எக்களித்து வழி நடத்துவது நண்பர்களின் சேர்க்கைதான். நண்பர்களின் சேர்க்கைதான். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களையும் பாஜக 6 இடங்களையும் கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றார். தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சைக்காக சென்னை சென்று குணமடைந்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். ரங்கசாமிக்கு கொரோனா மற்றும் அமைச்சரவை பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நீடித்து வந்த இழுபறி காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கவில்லை. இந்நிலையில் தற்காலிக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனை தேர்வு செய்து முதலமைச்சர் அனுப்பிய கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதி அளித்தார். இதனை அடுத்து இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் லட்சுமி நாராயணனுக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த லட்சுமி நாராயணன் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக சபாநாயகர் அறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி மிக எளிமையான முறையில் நடைபெற்றது. மேலும் அமைச்சரவை பங்கீட்டில் தொடர் இழுபறி காரணமாக இன்றைய தினமும் அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் புதுச்சேரியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததால் அவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பாபு. இவரது மனைவி ரதிகலா, வயது 45. இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். பாபு பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் ரதிகலா நடத்தையில் பாபுக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் இன்று காலையும் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது பாபு தன்னுடைய மனைவி ரதிகலா தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து காவல் ஆய்வாளர் ஜெயசங்கர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரதிகலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரதிகலாவை கொலை செய்த அவரது கணவர் பாபுவை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். மனைவியின் தலையில் கல்லை போட்டு கணவர் கொலை செய்த சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஈசன் பார்மா நிர்வாகத்தின் சார்பாக கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்நாடு ஈசன் பார்மா நிறுவனத்தின் சார்பாக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் 2 லட்சம் மதிப்புமிக்க மருத்துவ உபகரணங்கள், சானிடைசரி முகக்கவசங்கள், கையுறைகள், பிளாஸ்டிக் முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை நிறுவனத்தின் நிறுவனர் பாலமுருகன், மேலாளர் அருள் மற்றும் ஏகாம்பரம் ஆகியோர் வழங்கினார்கள். உரிமையாளரான என்னால் முடிந்த உபகரணங்கள் மாஸ்க், சானிடைசர் அண்ட் தென் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அண்ட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் என்னால் முடிந்த உதவி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை துணைநிலை ஆளுநர்கிட்ட நாங்கள் ஒப்படைத்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவை இன்னும் தொடரும். COVID relief, we have handed over 10 concentrators of 10 liter capacity and then 500 numbers of oxygen oximeters. Already we have handed over the PHC plus 1 number here to LG map,
And so also we are planning to give one ventilator next week, which is on the way. So that's the plan what we have from Lenovo India. I hope this will be useful for Pondicherry citizens here. புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் ஆளுநர் தமிழிசை முன்பு பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினர் 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தற்காலிக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார். உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் பிரிவு சார்பாக கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க அரசு ஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது. இதனால் ஏழை தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பாக மகாத்மா காந்தி சாலையில் மாநில துணை செயலாளர் செந்தில் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலர் விஜயகுமார் உட்பட 30க்கும் மேற்பட்டவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொதுத்துறையை தனியாருக்கு வார்க்கும் ஐயோக்கிய செயலை கொரோனா நிவாரண பணிக்காக மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நிதி உதவிகளை தனியார் நிறுவனங்கள், தொண்டு அமைப்புகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார்கள். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நிவாரண உதவிகளை, மருத்துவ உபகரணங்களையும் அரசுக்கு வழங்கி வருகின்றனர். அதன்படி இந்திய தொழில் கூட்டமைப்பின் மூலம் லெனோவோ நிறுவனம் 10 பிரணாய்வு சேரி ஊட்டிகள், 150 பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள், முகக்கவச சானிடைசர் உட்பட மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மருத்துவ உபகரணங்களை சுகாதாரத்துறை செயலர் அருணிடம் வழங்கினார். இதேபோல் உயிர்காற்று திட்டத்தின் மூலம் புதுச்சேரி இளைஞர் மற்றும் குழந்தைகள் தலைமைக்கான அமைப்பு சார்பில் ரூபாய் 1,20,000க்கும் காசோலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அதன் நிர்வாகிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் அருண், துணைநிலை ஆளுநரின் செயலர் அபிஷித், விஜய் சௌத்ரி, சுகாதாரத்துறை திட்ட இயக்குனர் ஸ்ரீ ராமுலு உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் இவன் உயிர்காற்றுக்கு அவனோட சேமிப்பை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி புதுவை சார்ந்த இளைஞர்கள் 1.5 லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படி பொதுமக்களின் பங்களிப்பு அதிகமாக கிடைக்கும்போது நிச்சயமாக தான் இருக்கிறது. தயவு செய்து கரோனா தற்காப்பு நடவடிக்கைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். சாலைகளில் இறங்கி நடப்பதை தவிர்க்க வேண்டும்.
தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், கரோனாவை விரட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய மார்க்கெட் காய்கறி வியாபாரி சங்கம் சார்பாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஊரடங்கு அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரிய மார்க்கெட் காய்கறி வியாபாரி சங்கம் சார்பாக அப்பகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொரோனா நிவாரண நிதிக்கு சேமித்து வைத்த பணத்தினை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கிய 5ஆம் வகுப்பு மாணவன். புதுச்சேரி மாநில பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்களின் குழந்தை ராகுல் சர்மா, ஷாம் பிரசன்னா, தேவபிரசாத் ஆகியோர் தனது தாய், தந்தை மற்றும் உறவினர்கள் கொடுத்த பணத்தை கடந்த ஒரு வருடமாக உண்டிலில் சேமித்து வைத்து 2773 ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்காக உயிர்காற்று திட்டத்திற்கு புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். தான் சேமித்து வைத்த பணத்தை இதுபோன்று பேரிடர் காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக அளித்த சிறுவனின் நல்ல செயலையும் பண்பையும் துணைநிலை ஆளுநர் பாராட்டினார். மேலும் தொடர்ந்து பல்வேறு சேவைகள் செய்ய வேண்டும், வாழ்வில் மிகப்பெரிய உயரத்திற்கு வளர வேண்டும் என்றும் வாழ்த்தினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநரிடம் மின்சார மின் தகன இயந்திரம் ஏற்பாடு செய்து தருமாறும் கோரிக்கை வைத்தார். மேலும் தெருவிளக்கு சம்பந்தமாக பொதுமக்கள் கூறிய புகாரை அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் உமாசங்கர், தாஸ், இளஞ்செழியன் மற்றும் ஸ்கைசாட் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா நிறைய பாடிகளை எரி விடுறதுனால இங்கே மக்கள் சுவாச காற்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் கவர்னர்கிட்ட ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன். இன்னொரு மின்தாக்கணம் நீங்கள் இங்கே அமைக்கணும். அதன் மூலிமா எல்லா பாடிகளுமே அதில் எரிய விட்டுட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு அரை மணி நேரத்தில், 1/2 ஹவரில் அந்த பஸ்டமாக்கி விற்றுருவாங்க. ஒரு பிரச்சனையும் வர இல்லை. நிறைய கட்டைகளை போட்டு தினந்தோறும் நிறைய பாடிகளை எரிக்கிறதுனால அந்த காற்றுக்கு இங்கே மாசு காற்று பட்டு மக்கள் துன்புறுத்துறாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ரேபிட் ரெஸ்பான்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக புதுச்சேரியில் உள்ள 250 சுகாதார பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். ரேபிட் ரெஸ்பான்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக புதுச்சேரியில் உள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஊரடங்கு காரணமாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். மேலும் தொண்டு நிறுவன தலைவர் முகமது பரூக் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏம்பலம் செல்வம், அசோக் பாபு, பாஜக பிரமுகர் ஜெயக்குமார் மற்றும் தொண்டு நிறுவன திட்ட மேலாளர் மாரியப்பன், ஜெகன், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு உடை தரமில்லை, புகார் செய்த 3 செவிலியர்களுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ். கொரோனா தொற்றால் மருத்துவ அதிகாரி மோகன்குமார், செவிலிய அதிகாரி நிரஞ்சனா, சுகாதார ஆய்வாளர் ஆனந்த், நர்சிங் ஆர்டலி ரங்கநாதன், அனுஷியா, வார்டு அட்டண்டன்ட் மாயகிருஷ்ணன் மற்றும் ஓய்வு பெற்ற மலேரியா இன்ஸ்பெக்டர் பக்ரி ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதுவை அரசு மீதும் சுகாதாரத்துறை செயலர் மீதும் குற்றம் சாட்டி கோஷம் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் தரமற்ற பாதுகாப்பு உடை பிபி கிட் புதுவையில் வழங்கப்படுவதாகவும் நன்கொடை பெற்று உடையை பெறுகிறோம் என்று கவர்னருக்கு கடிதம் அனுப்பியும்
பலனில்லை என்று சுகாதாரத்துறை செவிலியர்கள் சராமாரியாக குற்றம் சாட்டினர். பாதுகாப்பு உடை வாங்கியது தொடர்பாக விசாரணை நடத்த திமுக வலியுறுத்தியது. இதையடுத்து பாதுகாப்பு கவச உடையில் குறை இருந்தால் விசாரித்து சரி செய்ய கவர்னர் தமிழிசை உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே பாதுகாப்பு உடை தொடர்பாக புகார் கூறிய செவிலியர்கள் அனுராதா, சாந்தி மற்றும் பாக்கியவதி ஆகிய 3 பேரும் சுகாதாரத்துறைக்கு மெமோ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் உயர் அதிகாரியிடம் கலந்து ஆலோசிக்காமல் மருத்துவமனைக்கு தரமற்றுள்ள பாதுகாப்பு உடையின் தரம் பற்றி புகார் செய்துள்ளீர்கள். அது தொடர்பாக தகுந்த ஆதாரங்களுடன் 48 மணி நேரத்தில் விளக்கம் தர வேண்டும். இது மத்திய அரசுக்கு பாதுகாப்பு உடை தரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கு உதவும் என்று குறிப்பிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான திரு வைத்தியநாதன் சபாநாயகர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியை ஏற்றுக்கொண்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்தனர். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடை பெறுவது ராதா வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.